அதுக்கு தனிச்சையா நின்னா முடியாது. ஏன்னா உங்களுக்கு எல்லாம் அறிவு கிடையாது. ஊழல்வாதிக்கே ஓட்டு போட்டு பழக்கப்பட்டவங்க, சினிமாக்காரனுக்கே ஓட்டு போட்டு பழக்கப்பட்ட இடியாட்டிக் பீப்புள் தமிழ்நாட்டு மக்கள். தட் இஸ் வை வேற வழியே இல்லைன்னு ஒரு நேஷனல் இன்ட்ரெஸ்டுக்காக தன்னுடைய சொந்த பிடிவாதத்தை காம்ப்ரமைஸ் பண்ணாரு மிஸ்டர் அண்ணாமலை அவர்கள். அவரை பத்தி கேள்வி கேட்கறதுக்கு விஜய் ஃபேன்ஸ் மட்டும் இல்ல, தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த பொம்பளுக்கும் தகுதி கிடையாது. பிகாஸ் யூ ஆர் ஆல், ஐ சேட் யூ ஆர் ஆல் டிஸ்டில்ட் இடியட்ஸ். இப்ப நான் ஒரு வீடியோ வைரலாக பார்த்துட்டு இருக்கேன். அண்ணாமலை அவர்கள் எடப்பாடி பழனிசாமியை பயங்கரமா திட்டி 2024 அந்த கட்சி 26ல அந்த கட்சியே இருக்காது அப்படின்னு சொன்னதும், இப்ப 2026ல எடப்பாடி அவர்களை சிஎம் ஆக்கணும் அப்படின்னு சொன்ன அந்த 2 வீடியோ மிக்ஸ் பண்ணி எப்படி ஒரு டபுள் ஸ்டாண்டர்ட் பாருங்க அப்படின்னு விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படி அண்ணாமலை ஏன் பேசுறாருன்னு கேக்குறீங்க. நீங்க தான் காரணம், தமிழ்நாட்டு மக்கள் நீங்க தான் காரணம். அதிமுகவும் வேண்டாம், நிறைய ஊழல் பண்ணிருக்காங்க. திமுகவும் வேண்டாம், ஊழலோட சேர்த்து பெண்கள் பாதுகாப்பு இல்ல, தீவிரவாதத்தை வளர்க்கறாங்க, ஜாதி ஒடுக்குமுறைகளை வளர்க்கறாங்க. அதனால அந்த கட்சி வேண்டாம், மணல் கொள்ள பண்றாங்க. 2 கட்சியும் வேண்டாம் அப்படின்னு அண்ணாமலை ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா நின்னாரு. உங்களுக்கு புரியணும்னா முதல்வர் படத்துல வர அர்ஜுன் மாதிரியோ இல்ல கோபடத்துல அந்த ஒரு மெயின் வில்லன் தவிர மீதி எல்லாம் சுத்தி நல்லது செய்யணும்னு வருவாங்க பாருங்க பாலிடிக்ஸ், அந்த மாதிரி வந்தாரு. நீங்க ஓட்டு போட்டீங்க. முதல்வன் படமே ரியல் லைஃப்ல நடந்திருந்தா ஒன் டே சிஎம் இருந்து சாதிச்சிருந்தாலும் அவனை தோக்கடிச்சிட்டு ரகுவரனை தான் ஜெயிக்க வச்சிருப்பீங்க. அவ்வளவுதான் தமிழ் மக்கள். நீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் சோசியல் மீடியா என்ன சொல்லுதோ அதுதான் கரெக்ட், சினிமா ஹீரோ என்ன சொல்றானோ அதுதான் கரெக்ட். மதவாதம்னா என்னன்னே உங்களுக்கு தெரியாது. திருச்செந்தூர் கோவில, திருப்பரங்குன்றம் கோவில சொந்தம் சிக்கந்தர் மலை அது அப்படின்னு சொல்ற திமுக உங்களுக்கு மதவாதி கிடையாது. ஆனா அது எங்க கோவில்ரா, அதை ஏன்னா நாஸ்தி பண்றீங்கன்னு ஒரு பிஜேபி காரன் கேட்டா அது மதவாதம். இதை விட நேஷனல் செக்யூரிட்டின்னு ஒரு இஷ்யூ இருக்கு தெரியுமா? அதனாலதான் அண்ணாமலை காம்ப்ரமைஸ் பண்ணாரு. தமிழ்நாட்டுல போதை மருந்து கலாச்சாரம் பயங்கரமா இன்க்ரீஸ் ஆயிருக்குன்றது உங்க எல்லாருக்குமே தெரியும். தீவிரவாதம் வளரத்துக்கான விதை மதவாதம் கூட கிடையாது, இதுதான் போதை மருந்து தான். நீங்க மணிப்பூர் மணிப்பூர் மணிப்பூர்ன்றீங்க. மணிப்பூர்ல மெயின் பிரச்சனை என்ன தெரியுமா? இனவாதம் கிடையாது, போதை மருந்து பிரச்சனை. காஷ்மீர்ல முதல்ல தீவிரவாதத்தை வளர்த்ததுக்கான அடிப்படை ஆதாரமே மதவாதத்தோட சேர்ந்த போதை மருந்து பிரச்சனை தான். இன்னைக்கு தமிழ்நாட்டுல போதை மருந்து கலாச்சாரம் அவ்வளவு விகரசா போயிட்டு இருக்கு. போதை மருந்து கொடுத்து பொய்யான விஷயங்களை சொல்லி 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 தமிழ்நாட்டில இருந்து நீங்க ஓட்டே போடல பிஜேபிக்கு. ஆனா மெயின் மினிஸ்டர்ஸ், பினான்ஸ் மினிஸ்டரும் தமிழர், வைஸ் பிரசிடென்டும் தமிழர், எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் டாக்டர் ஜெய்சங்கர் தமிழர். இதோட ஒரு இம்பார்ட்டன்ஸ் தமிழ்நாட்டு கிடைச்சதே கிடையாது. ஆனா மறுபடியும் இந்தியாவுக்கு எதிரான ஒரு சிந்தனையை போதை மருந்து கொடுத்து விதைச்சுக்கிட்டே இருக்காங்க தமிழ்நாட்டுல. This is a threat to the whole nation. இதை கட்டுப்படுத்தணும்னா ஆதரவா இன்டைரக்டா இருக்கக்கூடிய திமுகவை ஒழிச்சு கட்டணும். அதுக்கு தனிச்சையா நின்னா முடியாது. ஏன்னா உங்களுக்கு எல்லாம் அறிவு கிடையாது. ஊழல்வாதிக்கே ஓட்டு போட்டு பழக்கப்பட்டவங்க, சினிமாக்காரனுக்கே ஓட்டு போட்டு பழக்கப்பட்ட இடியாட்டிக் பீப்புள் தமிழ்நாட்டு மக்கள். தட் இஸ் வை வேற வழியே இல்லைன்னு ஒரு நேஷனல் இன்ட்ரெஸ்டுக்காக தன்னுடைய சொந்த பிடிவாதத்தை காம்ப்ரமைஸ் பண்ணாரு மிஸ்டர் அண்ணாமலை அவர்கள். அவரை பத்தி கேள்வி கேட்கறதுக்கு விஜய் ஃபேன்ஸ் மட்டும் இல்ல, தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த பொம்பளுக்கும் தகுதி கிடையாது. பிகாஸ் யூ ஆர் ஆல், ஐ சேட் யூ ஆர் ஆல் டிஸ்டில்ட் இடியட்ஸ். நல்லவனை விட்டுட்டு ஊழல்வாதிக்கும் சினிமாக்காரனுக்கும் பின்னாடி போற டிஸ்டில்ட் இடியட்ஸ்.